நமக்கு இங்கே கேட் இருக்குது பாருங்கள், என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. நிறைய வெங்காயம். இந்த வீடு கட்டும் போது எதனால இவ்வளோ ஸ்விட்ச் சாக்கெட்ஸு தேவையான்னு கேட்டாங்க. தோசை பாருங்க, கியூட் தோசை, பட்டர் தோசை. அவனே தோசை ஊற்றி சாப்பிடணுமா? இவ்வளோ பெரிய பட்டர் பாருங்க. நல்லா கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காரலாம். மார்னிங். இன்னைக்கு சாட்டர்டே. விஹார் காலையில் கிளம்பி போயிட்டேன். எக்ஸாம் வந்து 10:30 மணிக்கு தான், பட் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான். ஸ்கூல் வந்து பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க சென்டர். ஸோ இன்றைக்கி இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டை நல்லா பண்ணுவான் இங்கிலீஷில். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வெயிலில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றுமே வேலை இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிள் தோசை தான் இன்றைக்கி டிஃபின். கீரை பாருங்கள், நான் காட்டுறேன் என்ன அழகாக வந்திருக்கு. என்ன பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு கீரை. பருப்பு போட்டு கடைஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். க்ரீன் அமராந்தஸ் நினைக்கிறேன், க்ரீன் அமராந்தஸ். இதில் ரெட்டும் இருக்குது பாருங்கள். என்ன நல்லா வெயில் காயுது. ஸோ நல்லா தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே இங்கே டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு. அப்புறம் இன்னொரு க்யூட் விஷயம் காட்டுறேன் பாருங்கள். டேனாயிங், நமக்கு இங்கே கேட் இருக்குது. ஸோ இந்த கேட் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பக்கத்து வீட்டில் ஷிஃப்ட் ஆகலை. ஸோ ஷிஃப்ட் ஆகிட்டு அப்புறம் பேசிவிட்டு கேட் போட்டுடலாம். ஏன்னா இப்போ நம்ம 2 வீட்டுக்கும் எது சேஃப்டி அண்ட் ரொம்ப ரொம்ப தேவையான ரொம்ப நாய்ங்க தொல்லை தாங்கலை. ஸோ ஃபுல்லாக நாய் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து கேட் போட்டோம். பார்க்குறதுக்கும் நீட்டாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக் தொல்லையும் நமக்கு இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப தேவை இந்த கேட்டு. பாலக்கீரையும் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பூ பாருங்கள் என்ன அழகாக வந்துட்டுருக்கு, போகன்வில்லா கொத்து கொத்தா. ஸோ இதுக்கு தான் வந்து நான் இந்த செவரில் வந்து அந்த ஹுக்கு மாட்டி விட்டேன். நமக்கு பிஜன் நெட் போட வந்திருந்தாங்க இல்லையா, பிஜன் நெட். அந்த நெட்டு காரணியே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஹுக்ஸ் போட சொல்லியிருந்தேன். ஸோ இது மேலே அப்படி மாட்டி விட்டுருலான்னு. அண்ட் போகன்வில்லா வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஓகேவா, நம்ம நர்சரியிலேருந்து வாங்கினோன்னா. இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். 100 ரூபாவோ 150 ரூபாவோ கொடுத்து குட்டியாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் என்ன அழகாக வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து அமேசானில் வாங்கின செடி. நல்லா நீட்டாக பேக் பண்ணி இவ்வளோ தான் இருந்துச்சு. இவ்வளோண்டு ஒரு பென்சில் சைஸ்க்கு தான் ஒரு ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. அது பாருங்கள் இப்போ என்ன நல்லா வந்துட்டுருக்கு. இதில் 2 கலர் வரும் போல் பாருங்கள், ஆரஞ்சு அண்ட் பிங்க்கு. அப்புறம் பீர்க்கங்க நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். பீர்க்கங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கார்டன் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் வந்து பாருங்கள் பாலக். பாருங்கள் பாலக்கும் நல்லா வந்துட்டுருக்கு. இங்கே வெயில் நல்லாயிருக்கும். இது வந்து பச்சை மிளகா. ஸோ ஒரு வாழைக்குள்ள வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து இன்னொன்று கண்ணுங்க நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது அந்த 2 கண்ணத்தில் எதுனா ஒன்று வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணணும். ஸோ பார்க்கணும். அது கார்டனர் இன்றைக்கி வர சொல்லியிருந்த கார்டனர், பட் இன்றைக்கி அவங்க பிஸியாக. ஸோ சண்டே நாளைக்கு பார்க்குறேன், வர முடிஞ்சால். இல்லைன்னா மண்டே வருவாங்க. எல்லாம் கூட க்ளீன் பண்ண. இது ஏதேதோ செடி, இது வேஸ்ட்டு செடி. இது வந்து அவரைக்காய் வந்து பாவக்காவும் போட்டிருந்தோம். ஓகே, பாவக்காய் வரலை, பட் இது நல்லா வந்துட்டுருக்கு. பீர்க்கங்காய் சூப்பராக வருது. ஸோ பாரிஜாத்தா, ஆரஞ்சு பிகோனி இதெல்லாம் சீசனல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பூ வந்து கம்மி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பரவாயில்ல, நமக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லு வருஷம் முழுக்க நமக்கு ஏதாவது 2-3 பூ இருந்துகிட்டே இருக்கும். ஆஹா, எக்கு. விஹான் வந்து சின்னப்போ எக்குன்னு சொல்ல வராது, குன்னுவா. அம்மா கு க்ளோஸ் கூட பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் சொல்லியிருக்கேன், ஹோம் டெலிவரி வந்துடும். ஸோ கொஞ்சம் கோகோனட் ரைஸும் சிக்கன் மசாலா மாதிரி கொஞ்சம் பெரட்டுற மாதிரி பண்ணிடலான்னு. ஸோ யூஸ்வலாக ஃப்ரைடேக்கு தான் ஏதாவது கொஞ்சம் ஓகே. ஸோ ஃப்ரைடேக்கு ஏதாவது டின்னர் கொஞ்சம் நல்லா
பண்ணி கொஞ்சம் Can I just leave it like this? No. No, like Flip it. No, like இது salt pepper ஏஸ்னவா? No, not. Salt pepper போடல பாருங்க. So தீர ஸ்மெல் வருது எனக்கு. விஹாதர். இது தீதுமா. அப்பாடா பச் கயா. நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கு. எப்படி பீட் பண்ணியா? சூப்பர்ரா. பங்காரு பிட்டதி. இந்த பக்கம் திருப்பும் போது போடணும், உல்டாவா போட்டுட்டு இருக்கான். சரி விடு பரவாயில்ல. இந்த சால்ட் விட்டுட்டு ஸோ நேற்று எதுவும் செய்யல, டிஃபனோட முடிச்சுட்டோம் தோசை. ஆஃப் చేసే பாருங்க என்ன ஃப்ளஃபியாக வந்திருக்கும் ஆம்லெட் அத்தருக்கு. ஸோ நேற்று வந்து டிஃபனோட டின்னர் முடிச்சுட்டு சீக்கிரம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 6-7 மணிக்குள்ளேயே சாப்பிட்டோம். ஏன்னா விஹான் கொஞ்சம் சீக்கிரம் படுக்கணும்னு சொல்லி நல்லா கொஞ்சம் டிவி ரிலாக்ஸாக டிவி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக படுத்தான். ஸோ அந்த டென்ஷன் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஏதாவது நல்லதாக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணுவோம். வரும்போது ரிலாக்ஸாக இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டோம். வாரம் கிரகப்பிரவேசத்துக்கு 2 தேங்காய் இருக்குது. அதனால சரி இன்றைக்கி தேங்காய் புலாவ் பண்ணிடலான்னு கோகோனட் ரைஸ் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்துருச்சு. இந்த வீடு கட்டும் போது எதனால் இவ்வளோ ஸ்விட்ச் சாக்கெட்ஸு தேவையான்னு கேட்டாங்க. பாருங்க எதுவுமே காலியால் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இது மைக்ரோவேவ்து, இது வந்து நம்ம மிக்ஸி, இது வந்து கெட்டிலுக்கு. அண்ட் எப்போவுமே என்னோடய சார்ஜ் இல்லை பாட்டு ஏதாவது கேட்டுட்டு நான் சமைக்கிற பழக்கம் எனக்கு. ஸோ பாருங்கள், ஒன்றுத்தில் ஃபோன் சார்ஜ் பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸாக இருக்கும், இன்னொன்றுத்தில் வந்து நான் கேமரா பேட்டரி சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே வந்து நம்மளோட புது மிக்ஸி இங்கே கனெக்டடாக இருக்குது. அண்ட் ஒன்று ஃப்ரீயாக இருக்குது. வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளெண்டரோ இல்லை ஒரு இதுவோ ஏதாவது ஒன்று வச்சு ஓட்டிக்கலாம். ஸ்விட்ச் சாக்கெட் எனக்கு வேணும் இருந்தது, காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இத்தனை போட்டேன். டெய்லி நான் நல்லா யூஸ் பண்ணுறேன். 1-2 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல தப்பு இல்லை. பை சான்ஸ் ஒன்று ஏதாவது வேலை செய்யலை, ஃபங்க்ஷனலாக இல்லைன்னு இருக்கும்போது நமக்கு ஒன்று பேக்கப் எப்போவுமே இருக்கும். சடனாக பயங்கரமாக கெரோசின் பெட்ரோல் ஸ்மெல்லு. அதான் கேட்டேன், அந்த பக்கம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்களா வேலை. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சிக்கனுக்கு வந்து பேசிக் மசாலா தான். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், இது போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். இது இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக் பாயிலர் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். எலக்ட்ரிக் எக் பாயிலர் நான் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதுக்கு பெர்மனெண்ட்டாக நமக்கு இது இருக்கும். அதே மாதிரி ரைஸ் குக்கர் இந்த கீ க்ரோவோ வச்சுருக்கு, அது வந்து அந்த மூலையில் வச்சுருப்பேன். ஸோ எதுக்கு வந்து நம்ம வென்டிலேஷன் தேவையோ, ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ராப்பராக சமையல் டீப் ஃப்ரையில் ப்ராப்பராக குக் பண்ணும்போது நமக்கு சிம்னி கிடையாது. ஸோ அதனால் ஜன்னல் வந்து எனக்கு நல்லா இருக்குது வென்டிலேஷன். ஸோ இங்கே செட் பண்ணி வச்சுட்டோன்னா குக்கர், கீ க்ரோவோ இல்லை இண்டக்ஷனில் நம்ம ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு இது இருக்குது. அத்தர் ஃப்ரெண்டு தான் வந்து பார்சல் அத்தர் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க நினச்சேன், பார்சல் வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அப்ளையன்ஸ்க்கும் இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக ஒவ்வொரு ஸ்விட்ச் சாக்கெட் அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டி இது எடுத்து மறுபடியும் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் நிறைய சமையல் கெஸ்ட்டு வராங்க, 2-3 விதமாக சமையல் நடந்துகிட்ருக்கு. ஒருத்தர் அடுப்புக்கிட்ட எங்கேஜாக இருக்காங்க. ஸோ இப்போ பூரியே போடணும் இல்லை ஒரு வடையே போடணுன்னா இங்கே இண்டக்ஷன் வச்சு விட்டுருவேன். அதனால தான் இங்கே வந்து 15 ஆம்ப் பாருங்கள் 4 இருக்குது. ஸோ பெரிய பெரிய அப்ளையன்சஸ் எல்லாமே இங்கே அழகாக இந்த கார்னரில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் விஹானுக்கு நினைக்கும் போது பேக் பண்ணுவா இல்லை ஏதாவது ரெசிபி பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுவான். ஸோ அப்போ கரெக்டாக நான் சமைக்கும் போது இங்கே வந்து நின்னாக்கா எனக்கு ஃபுல் கன்ஜெஷன் ஒரு மாதிரி எனக்கு இரிட்டேட் ஆகும். அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் அவனுக்கு ஓகேவா, பசங்க 2 பேருமே சொல்கிறேன். ஸோ அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்விட்ச் சாக்கெட் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம குட்டியாக ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இல்லை நான் ஒரு விஸ்கே போடணும், ஓகே, இல்லை நம்மக்கிட்ட அந்த இது இருக்குது இல்லைங்களா வண்டர் ஷெஃபோடது இது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இது வந்து இங்கே வச்சு ஓட்டிக்கலாம், மிக்ஸியும் ஓட்டிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் இந்த கார்னர்லேயும் நமக்கு 2 ஸ்விட்ச் சாக்கெட் இருக்குது. ஸோ எல்லா கார்னர்ஸில் யோசிக்காமல் ஸ்விட்ச் சாக்கெட் 2 போட்டுட்டேன். அதுலேயும் 2-3 கார்னர் இருக்குது. ஒன்று வந்து ஏஸ்தட்டிக், ஓகே, நம்ம கிச்சன் பார்க்கும்போது ஒரு குட் லுக்கிங் ஹோம் அப்ளையன்ஸ், ஓகே, ஒரு நல்ல ஒரு ஜூஸர் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபுட் ப்ராசஸர், இந்த மாதிரி ஒரு நல்ல குட் லுக்கிங் கிரைண்டர், அந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்கா கிச்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோசி கோஹெசிவ் லுக் வருது. அதே மாதிரி 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு போர் அடிச்சிச்சு வச்சுக்கோங்களேன். மிக்ஸி வந்து நான் ஃபஸ்ட் அங்கே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தூக்கி இந்த கார்னரில் போட்டேன். அப்புறம் ஹாமில்டன் பீச் வந்த உடனே அந்த பக்கம் தூக்கி போட்டேன். ஸோ இந்த மாதிரி இடம் மாற்றிட்டே இருக்கலாம், நமக்கும் ஒரு சேஞ்ச் வரும். ஓகே, ஸோ அதனால் 4 இடத்துல நமக்கு ஸ்விட்ச் சாக்கெட் சுத்த பக்கம் இருந்துச்சுனாக்கா போர் அடிக்கும் போது அப்படி இப்படி மாற்றிக்கலாம். ஸோ சும்மா நமக்கு ஒரு பொழுதுபோக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்
லுக்காக இருக்கும். ஸோ அது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னன்னாக்கா, கார்னர்ஸ் வந்து பெஸ்ட் பிளேஸ் கிச்சன் அப்ளையன்சஸ் வைக்கிறதுக்கு. பிளாட்ஃபார்முக்கு நடுவில் வைக்காமல் இந்த மாதிரி கார்னர்ஸில் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி கிச்சன் அப்ளையன்சஸ் வைக்கிறதுக்கு. நான் கிரைண்டர் ஃபர்ஸ்ட் இங்கே தான் வச்சேன், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டியில் வச்சு ஸ்விட்ச் சாக்கெட் வச்சு இன்னைக்கு டூ மச் கேன் ஆகி போச்சு. இது எல்லாமே பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். ஒருத்தருக்கு குக்கிங் ஸ்டைல் வேறையாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே வந்து லைக் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஷோ ஸ்டாப்பர் மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு கிச்சன் அப்ளையன்சஸ் சென்டரில் ஹைலைட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பர்சனலாக வந்து கார்னரில் ஓகே வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுறதுல நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஃப்ளோ நமக்கு தருது. அந்த தேவையான லுக் அப்பீல் ஏஸ்தட்டிக்ஸோ நமக்கு வந்து அந்த கிச்சனுக்கு தருது. ஸோ இது என்னோட பர்சனல் அபிப்பிராயம் தான். நம்ம ஃப்ரெஷ் ஜிஞ்சர், கார்லிக், சோம்பு, சீரகம், ஏலக்காய் விழுது டன். இது வந்து அன்றைக்கி சொல்லியிருந்ததில்ல டிமார்ட்டில் வாங்கினது என்ன பிராண்டுன்னு தெரியல. இது வந்து நலம் பிராண்டாக, ரொம்ப நல்ல பிராண்டாக. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது யூஸ் பண்ணிகிட்ருக்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் தான் பண்ண போகிறோம். கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், நல்ல எண்ணெயும் வாங்கியிருக்கேன் இந்த பிராண்டில். ஸோ இதில் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடுவேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. யூஸ்வல் தாளிக்கிறது தான். பட்டை, கிராம்பு, இந்த விழுது சேர்த்துக்கேன். நிறைய வெங்காயம், ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா 2 வேலைக்கு சேர்த்து செய்கிறேன். 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் உப்பு. ஸோ இது வந்து நம்ம கலந்த பொடி, இதுதான் மெயின் மசாலா இதுக்கு. ஸோ இதை நல்லா கொஞ்சம் தூக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் கலருக்கு கொஞ்சம் plain ரெட் சில்லி பவுடர். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துப்ப நல்லா வதங்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கும். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும். அதான் இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் போட்டாச்சு. இறக்கும் போது கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருக்கும் போட்டு இறக்கிடலாம். ஸோ நான் இதில் வந்து தண்ணி ஊற்றாமல் தான் வதக்க போகிறேன். எனக்கு ரொம்ப கிரேவி வேணாம். பார்ப்போம், வேணும்னா லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கோகோனட் ரைஸ் ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள் இவ்வளோ தேங்காய் இருக்குது. கோகோனட் புலாவ் வந்து எனக்கு எப்பவுமே சீரக சம்பா அரிசியில் தான் பிடிக்கும். பட் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது, பாஸ்மதி அரிசி இருக்குது. இதுலேயே செஞ்சுருவோம். பாருங்கள் இது ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது. அதனால் இங்கே இதுலேயே இதில் தான் செய்ய போகிறேன். ஸோ கோகோனட் ரைஸ். இது கழுவி ஒரு 15 மினிட்ஸ் ஊறுனா போதும். கோகோனட் புலாவ், கோகோனட் ரைஸ். இது வந்து கோகோனட் ரைஸ்னால் தாளிச்சுட்டு கோகோனட் துருவி செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செய்யல. நான் வந்து புலாவ் மாதிரி தான் செய்கிறேன். ஸோ இது வந்து எண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன், கடலை எண்ணெய். இதுலேயே இது வந்து நெய்யில் செய்யணும்னு அவசியமே இல்லை. இந்த கோகோனட்லேயே அதோட ஃபேட்டு, ரிச் ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்கும். பாருங்கள் சிக்கன் எவ்வளோ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றலாம். ஏன்னா இந்த பசங்க கிரேவி கிரேவி கிரேவின்னு லேசாக சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடும். போதும். அவ்வளோ அருமையாக ஸ்மெல் வந்துட்டுருக்கு.
நம்ம கோகோனட் புலாவுக்கும் நான் நிறைய வெங்காயம் போடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணோம். கூட வந்து ஒரு குட்டி பீஸ் வெங்காயம் போட்டு அரைக்க போகிறோம். அப்போ தான் அரைக்கும் போது பேஸ்ட்டாக நல்லா வரும். பேஸ்ட் ரெடி. ஸோ இதுவும் புலாவுக்கு யூஸ்வல் தாளிக்கிறது தான். பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து பூ, அன்னாசி பூ. ஸோ நிறைய வெங்காயம். வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம், பட் வெங்காயம் போட்டாலே ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஃப்ளேவர் வரும். நீங்கள் கெஸ்ட்ஸ்க்கு எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா முந்திரி போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு, அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை மிளகா லேசாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். வா, அவ்வளோ ஸ்வீட். ஸோ தேங்காய் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பால் எடுக்க போகிறோம். இதே மிக்ஸி யூஸ் பண்ணிப்போம். நல்லா ஒரு 5-6 பீஸ் ஏலக்காவோட சேர்த்து, நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், பட் எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது. டக்கு டக்குன்னு இந்த மாதிரி கத்தி வச்சு இதை நோண்டி எடுத்துட்டாக்கா எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் அப்படியே கெட்டியாக தேங்காய் விழுதும் சேர்த்துக்கலாம். அப்படியும் நான் ஷார்ட்கட்டில் பண்ணுவேன். இப்போ டைம் இருக்குது. ஸோ இது நல்லா பால் எடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட், தேர்ட் எக்ஸ்ட்ராக்ட் ரைஸை குக் பண்ண வேண்டியதை. ஒரே ஒரு விசில் வச்சுட்டு போகிறோம் குக்கரில். ஒன்று, 2, 3, 4வது எக்ஸ்ட்ராக்ட். இதில் நெய்யே தேவையில்லை. ஸோ இது வந்து விசில் கூட வைக்காமல் அப்படியே தம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சோக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப டைம் ஆகாது. இது பார்ப்போம் என்ன இருக்குது. இது நடுவில் ஒரு வாட்டி 2 வாட்டி கிளறி விட்டுருக்கேன். இதோட ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஆனால் அவ்வளோ நல்ல வாசனை வந்துட்டுருக்கு. அப்பா பாருங்க, கலர்னால தான் நான் வந்து கொஞ்சம் அந்த ரெட் சில்லி பவுடர் போடுவேன். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கரம் மசாலா, என்கிட்ட சிக்கன் மசாலா அதெல்லாம் இல்லை, கரம் மசாலா மட்டும் தான் இருக்குது. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி கிரேவி. ஓகே, சரி, நம்ம கோகோனட் புலாவுக்கு ரொம்ப எல்லாம் கிரேவி இருக்கணும்னு தேவையில்லை. அது அப்படியே சாப்பிட்றலாம், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சப்பாத்தியோடையும் சூப்பராக இருக்கும். அண்ட் பிளெயின் ரைஸோட பேசி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு ரைஸும் பண்ணிகிட்ருக்குறேன். பிளெயின் ரைஸ் கொஞ்சோண்டு போதும். உங்களுக்கு வந்து நல்ல கரம் மசாலா ஃப்ளேவர் வேணும்னா லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கிளறிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் கூட பாருங்கள், அந்த ஹீட்டில் பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சிக்கன் நல்லா ஸ்லோ குக் ஆகிட்டுருக்கு, ஆகிருக்கு. எனக்கு தெரியும் மிளகா வந்து கிராம்பு எடுத்து வச்சா நல்லாயிருக்கும், பட் எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்லை. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பேட்சை ரீஃபில் பண்ணிடுறது. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் இது செட்டில் ஆன உடனே ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நைட்டுக்கு வந்து ஒரு கபாப், ஓகே, கிரில் சிக்கன் பண்ணலான்னு. இது வந்து க்ரீன் சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் தனியா, புதினா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு கூடிய பச்சை மிளகா. இது வந்து நல்லா அரைச்சிட்டு நல்லா நிறைய தயிர், கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஓகேவா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் ஆக விட்டுருவோம் ஒரு 6 hour. இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, விஹானோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. என்னடா இது மணி 2 ஆகுதுன்னு ஆளுக்கு ஆனோன்னு ஃபோன் பண்ணாக்கா என் ஹஸ்பண்ட் இன்னும் வெளியிலேயே வரல, இன்னும் உள்ளதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்துனாங்க. பார்த்தா வந்துட்டு இருக்காங்களா, டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் குட் நியூஸ் என்னன்னா, விஹானோட எக்ஸாம் சூப்பராக போச்சோம். இங்கிலீஷை நான் அவன் ஃபஸ்ட்டே சொன்னால் எனக்கு நல்லா எழுதுவேன்னு, பட் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காத விஹான், பொறுமையாக எழுது, ஈஸியாக இருந்தாலும் நம்ம. ஸோ பட் இப்போ வந்து எக்ஸாம் ரொம்ப நல்லா போச்சா, ஃபுல் மார்க்ஸ் வரும்னு சொல்லியிருக்கான். பட் அம்மா என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கு கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால மேபி நான் கொஞ்சம் மார்க்ஸ் லூஸ் பண்ணலாம், பட் ஃபுல் மார்க்ஸ் வரும்னு சொல்லியிருக்கான். ஆப்வியஸ்லி இங்கிலீஷில் எல்லாம், லிட்ரேச்சர்லாம் ஃபுல் மார்க்ஸ் வர சான்ஸே இல்லை, பட் ரொம்ப நல்லா போயிருக்கு. அப்பாடா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டன். ஸோ ஸ்பெஷல் ட்ரீட் விஹானுக்கு வெயிட்டிங். அது இன்னும் நான் சொல்லலை, வீட்டுக்கு வந்த உடனே சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பாருங்கள் நம்ம சிக்கனோட லுக் என்ன மாதிரி இருக்குது. ஸோ நல்லா நிறைய கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஒயிட் ரைஸும் ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து இது ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லை, ரொம்ப குக் ஆகிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸ்டீம் போட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், ஏன்னா ரொம்ப சாஃப்ட் டெலிகேட்டாக இருக்கும். இப்போது பா என்ன மாதிரி கம கம கமன்னு வாசனை அரோமா, அப்பா ரொம்ப லேசாக கிளறி விடணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. ஸோ விசில் வைக்கல, ஸோ நல்லா தம்லேயே விட்டுட்டேன். ஸோ இது பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இது பாருங்கள் காம்பினேஷன் என்ன மாதிரி காம்பினேஷன், நல்லா ஸ்பைசி அரோமேட்டிக் சிக்கன், ஓகேவா, கூடயே வந்து நல்லா க்ரீமி கோகோனட், அப்படியே லைட் ஃப்ளேவரோட, ஓகே, நல்லா ரிச் ஃப்ளேவரோட. பாருங்கள் என்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ரெண்டு வாசனையே தூக்கலாக இருக்குது. நம்ம சிக்கன் வாசனை, அப்புறம் நம்ம புலாவ் வாசனை. கலர் கூட பாருங்கள், அங்கே பிரைட் ரெட் சட்டாக், நல்ல ஒரு இன்வைட்டிங் கலர். இங்கே வந்து நல்லா சோபர் க்ரீமி ஸ்மூத் ஒயிட் யம்மி யம்மி. சிக்கன் கிரேவி பாருங்கள் நல்லா திக்காக சூப்பராக வந்துருச்சு. லேசாக தான் தண்ணி ஊற்றிருந்தேன். விஹான் வந்துட்டு அதர்வம் கூட போயிருந்தா விஹானை பிக் பண்ணுறதுக்கு. எல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். பாருங்கள் என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. ஹவ் இஸ் இட்? ஸோ எல்லாம் சுட அடுப்பில் இருந்து அப்படியே எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். வேறு எல்லாம் கண்டெய்னரில் மாற்றி வைக்கிறதுக்கு பொறுமை இல்லை. இது அப்படியே தான் நைட்டுக்கும் கண்டினியூ ஆகும். நைட்டுக்கு மட்டும் சூடாக அது ஸ்பெஷல் விஹானுக்கு சொல்ல சர்ப்ரைஸ். ஓகே, வீடியோ முடிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். இன்றைக்கி சாட்டர்டே 15th February. சூப்பர்.